Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 physics kinematicsல parallelogram law of vector addition நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வெக்டார் அடிஷனை என்னன்னு பார்த்தோம். அதில் இருக்க டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் லா, இன்னொன்று வந்து parallelogram law. ஆல்ரெடி ட்ரையாங்கிள் லா பார்த்தோம். ட்ரையாங்கிள் லாவில் ஹெட் டு டெயில் நம்ம ஜாயின் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். இப்போ parallelogram லாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம parallelogram லானா என்னன்னு பார்த்துடலாம். Two vectors acting at a point are represented in a magnitude and direction by the two adjacent side of a parallelogram. ரெண்டு வெக்டார் A வெக்டார் ஒன்று எடுத்துக்கலாம் and B வெக்டார் இன்னொன்று எடுத்துக்கலாம். ரெண்டு வெக்டாருமே பார்த்தீங்கன்னா at a point are represented in magnitude and direction. இது பார்த்தீங்கன்னா magnitude and இதோட directionனும் நம்மளுக்கு இருக்குது. and B வெக்டாருக்கும் magnitude and directionனும் இருக்குது. By the two adjacent side of the parallelogram. இப்போ இது parallelogramனா அதில் adjacent two adjacent side தான் இருக்கா A vector and B vectorங்கிறது two adjacent சைடாக இருக்குது. Then the resultant is represent in magnitude and direction by the diagonal. அதோட resultant A vectorக்கும் B vectorக்கும் உள்ள resultant பார்த்தீங்கன்னா diagonalல பாஸ் ஆகுதா. parallelogramோட two adjacent சைடாக இருக்குது A vector and B vector. அதோட resultant வந்து இதில் பாஸ் ஆகுனா diagonalல பாஸ் ஆகுது. Passing through the common tail of a two vector. ரெண்டு வெக்டார் இருக்குது. அதோட காமனாக இது A வெக்டரோட டெய்ல், இது B வெக்டாரோட டெய்ல், இது ஹெட்னு சொல்லுவோம், இது டெய்ல்னு சொல்லுவோம். இது ஹெட், இது டெய்ல். அப்போ ரெண்டு இதுக்குமே டெய்ல் பார்த்தீங்கன்னா இது காமன் டெய்லர் ஏக்கும் பிக்கும் காமனாக இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா டயக்னலில் ட்ரா பண்ணுறது தான் ரிசல்டன்ட் வெக்டார். இதை நம்ம டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணிட்டுருக்கோம். A வெக்டாரை நம்ம A வெக்டாரோட B வெக்டாரோட டெய்ல் நம்ம டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ parallelogram லானா டெய்ல் டு டெய்ல் நம்ம ஜாயின் பண்ணி போகிறது parallelogram லா. அதே இது ட்ரையாங்குலர்னால் நம்ம ஹெட் டு டெய்ல் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் லா. இது parallelogram லா டெய்ல் டு டெய்ல். அது வந்து டயக்னலில் பாஸ் ஆகிறது தான் ரிசல்டன்ட் வெக்டாருங்கிறது A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார். இது நம்ம O பாயிண்ட், இது காமனாக இருக்கங்காட்டி இது ஓன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு parallelogram ஃபார்ம் ஆகுதா. இங்கே நம்ம இதே parallelogram சொல்லும் போது இதுவும் இந்த சைடும் சேமாக இருக்கும், இதுவும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஸ்ட்ரைட்டை நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கும் இங்கே ஒரு டாட்டர் லைன்ஸ் ட்ரா பண்ணணும்னா இதோட டயக்னலில் பாஸ் ஆகுறதா ரிசல்டன்ட். ஓ இது ஏன்னு எடுத்துக்கலாம், இதை சி அண்ட் இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்தோன்னா OACBயில் டயக்னல்னால் இதுதான் டயக்னல், இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். நெக்ஸ்ட் இப்போ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். parallelogram-ஓட மேக்னிடியூடு அண்ட் டைரக்ஷன் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் நம்ம OACB இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். OACBன்னு இருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த OAங்கிற லைனை நம்ம பார்த்திங்கன்னா n வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த CNக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த லைனை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இந்த ONக்கு இந்த டோட்டலாக ONக்கு இந்த CN பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராக 90 டிகிரியில் இருக்குது. அப்போ இது 90 டிகிரியில் இருக்குது. நம்ம இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணுமா மேக்னிடியூடுக்கு அண்ட் டைரக்ஷனுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது CNோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, CNோடது எவ்வளோன்னு தெரியாது. அண்ட் இங்கே இருக்க ANோட வேல்யூவும் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் எப்படி கண்டுபிடிக்கலான்னா இப்போ இது A வெக்டார் அண்ட் B வெக்டார், இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா இதை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். ரெண்டு ஆங்கிளும் இருக்கா, A வெக்டாருக்கும் B வெக்டாருக்கும் இங்கே இருக்க ஆங்கிள் பார்த்திங்கன்னா நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் இந்த OAவை தான் நம்ம இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா B இங்கே இருக்குது. நம்ம சொன்ன parallelogram லால அப்போ இங்கே பின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதுவும் சேமாக இருக்கும்னு. அப்போ ஆங்கிள் பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு தீட்டா தான் இருக்கும். அப்போ தீட்டா இது நம்மளுக்கு B வெக்டார் தான். அப்போ நம்ம இதை பின்னு எடுத்துக்கலாம். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனுக்காக நம்ம இதை வெறும் பின்னு எடுத்துக்கலாம். அப்போ தீட்டா CNோட வேல்யூ நம்மளுக்கு வேணும்னா இது தீட்டாக்கு என்ன சைடு இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு பின்னு தெரியுமா, இது ஏசியோட வேல்யூ நம்மளுக்கு பின்னு தெரியும். அப்போ ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு சைன் வரும். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ்னு போட்டோன்னா CN பை ஹைப்போட்டெனஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு B. CNோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்போ நம்ம B என்ன சைடு, பியை பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வருவோம். அப்போ B இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும். அப்போ CN இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு சைன் தீட்டா.
சிஎனோட வேல்யூ வந்து பி இன்ட்டு சைன் தீட்டா நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது சைன் தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கணுமா, ஏனோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்போ தீட்டாக்கு இது பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் சைடில் இருக்குது அண்ட் பியோட வேல்யூ தெரியும். இது ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் ஹைப்போட்டனஸ்ங்கிறது காஸ்ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் வந்து நம்மளுக்கு ஏஎன் அண்ட் ஹைப்போட்டனஸ் பார்த்திங்கன்னா பின்னு நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு ஏனோட வேல்யூ வேணும்னா பி இந்த சைடு கொண்டு வரும். அப்போ பி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஎன். ஏனோட வேல்யூ பி காஸ் தீட்டான்னு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ ஏஎனோட வேல்யூவும் அண்ட் சிஎனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர், இந்த ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் இருக்கு இல்லையா, இதோட மேக்னிடியூட் அதோட லென்த் மேக்னிடியூடு பார்த்திங்கன்னா நம்பரில் இருக்கும். அதை நம்ம எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னிடியூடை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதாவது மேக்னிடியூடுங்கிறது இந்த மாதிரி நம்ம போடலாம். ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் இல்லைன்னா அந்த லெட்டர் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் வெறும் ஆர்ன்னு. இப்போ இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, ஓ என் அண்ட் சி. இது பார்க்கும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஓஎன்சி நம்ம எடுத்தோன்னா அது தனியாக வரைஞ்சிக்கலாம், அப்போ ஈஸியாக புரியும். அப்போ ஓ என் இந்த பாயிண்ட் சின்னு இருக்குது. இதோட மேக்னிடியூடு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஓஎன்னுங்கிறது டோட்டலாக என்னது, ஓஏவையும் இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்தோன்னா ஓஏவையும் ஏஎன்னையும் ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு டோட்டலாக ஓஎன். ஓஏவையும் ப்ளஸ் ஏஎன்னையும் ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு பார்த்திங்களா ஓஎன்னு வரும். சிஎன்னுங்கிறது நம்மளுக்கு தெரியும் பி சைன் தீட்டான்னு. இது வந்து பி சைன் தீட்டா. ஓஏங்கிறது நம்ம ஏன்னு எடுக்கலாம். ஏஎனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் பி காஸ் தீட்டா. பி காஸ் தீட்டா நம்மளுக்கு வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஓஎனோட வேல்யூ ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டான்னு வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ ஸ்கொயர்ஸ்ன்னு வரும். ஹைப்போட்டனஸ்ங்கிறது இது நம்மளுக்கு ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் தான் நம்மளுக்கு வேணும். இதை நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்னிடியூடுன்னு சொல்லும் போது அந்த ஆர்ன்னு மட்டும் நம்ம எடுத்தால் போதும். அப்போ ஆர் இஸ் ஆர் ஸ்கொயர் ஹைப்போட்டனஸ் ஸ்கொயரா, இது ஹைப்போட்டனஸ். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ ஸ்கொயர்ஸ் ஓஎன் ஸ்கொயர். ஓஎன்னுங்கிறது என்னது, ஓஏ ப்ளஸ் ஏஎன்னை சேர்க்கிறதா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஓஎன் அது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎன் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏவோட வேல்யூ ஏ ப்ளஸ் ஏஎனுக்கு வந்து பி காஸ் தீட்டா, பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎனோட வேல்யூ பி சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வருமா, 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். பி ஸ்கொயருங்கிறது இது நம்ம பி ஸ்கொயருங்கிறது இது டோட்டலாக நம்மளுக்கு பின்னு தெரியும். இப்போ ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ரெண்டு இதுக்கும் ஸ்கொயர் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அண்ட் ப்ளஸ் இப்போ இதை நம்ம எழுதணும் இல்லையா, இதுக்கு ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, ரெண்டு இதுக்கும் ஸ்கொயர் வரும் சைனுக்கும் ஸ்கொயர் வரும். அப்போ பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி ஸ்கொயர் காமனாக இருக்கா, நம்ம பி ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டுன்னு வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயரை நம்ம காமன் எடுத்தோம்னா பேலன்ஸ் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். மேக்ஸில் ஐடென்டி தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானாலும் ஒன்று தான், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானாலும் ஒன்று தான். அது ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ 1 இன்ட்டு பி ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர். அப்போ ஆரோட வேல்யூ மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இதுதான் பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டாரோட வேல்யூ. இப்போ நம்ம ஆர் வெக்டார் எப்படி வந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சு நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதோட டைரக்ஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ டைரக்ஷன் சொல்லும் போது ஏ வெக்டாருக்கும் அண்ட் ரிசல்டன்ட் வெக்டார் இருக்கு இல்லையா, இதோட ஆங்கிள்
இது டோட்டலாக நமக்கு தீட்டா. ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து டோட்டலாக நம்மளுக்கு தீட்டான்னு எடுத்தோம். அப்போ ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிளை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ஃபான்னு எடுத்தோன்னா ஆல்ஃபான்னு எடுத்து நம்ம போடும்போது ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட் தெரியும் அண்ட் அட்ஜசன்ட் தெரியும். அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட்டுங்கிறது டேன்னு நம்மளுக்கு வரும். அப்போ டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் நம்ம பார்த்தோன்னா டேன் ஆல்ஃபா, ஏன்னா ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட்னா டேன் இங்கே ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தீட்டான்னு எடுத்தாச்சு. இதை மட்டும் நம்ம பார்க்கும்போது ரிசல்டன்ட்டுக்கும் ஆங்கிள் ஏ, அதாவது ஏ வெக்டாருக்கும் நம்ம பார்க்கும்போது ஏ வெக்டாருக்கும் ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ஏன்னு பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு நம்மளுக்கு வரும். ஏ வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டாருக்கு நம்ம பார்க்கும்போது ஆல்ஃபா நம்ம எடுத்திருக்கோம். இப்போ டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து பி சைன் தீட்டா, ஆப்போசிட் பி சைன் தீட்டா டிவைடட் பை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் வந்து ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா, ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. tan alpha is equal to b sin theta divided by a plus b cos theta வந்திருக்கு. இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா வேணும்னா இது இந்த சைடு tan இந்த சைடு கொண்டு வந்தால் tan இன்வர்ஸ்ன்னு வரும். இதுதான் ஃபார்முலா. ஆல்ஃபா வேணும்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் b sin theta divided by a plus b cos theta நம்மளுக்கு வரும். இதை நம்ம இப்படி எழுதலாம். ஆல்ஃபா வேணும்னா இது and tan alpha நம்மளுக்கு வரும்போது இந்த சைடு b sin theta by a plus b cos theta நம்ம எழுதியாச்சு. இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாருன்னு பார்த்தோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டாருன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதுன்னு வருது. இப்போ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸ்பெஷல் கேசஸும் பார்த்தலாம். ஸ்பெஷல் கேசஸ் என்னென்னா ஸ்டேட் போர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 296 ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. இப்போ தீட்டா இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து என்ன வரும், மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வந்து என்ன வரும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வென் தீட்டா வந்து 0 டிகிரி அப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டர் மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்கா. இது நம்ம ஃபார்முலா தெரியும். மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டாருக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு வரும். இப்போ இந்த தீட்டாக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல 0 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ காஸ் 0 டிகிரின்னு வரும். காஸ் 0ங்கிறது என்ன வேல்யூ, காஸ் 0 டிகிரியோட வேல்யூ வந்து 1. அப்போ இந்த இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அப்போ r is equal to square root of a square plus b square plus 2ab cos 0 டிகிரின்னு வரும். அதுதான் நம்மளுக்கு தெரியும். காஸ் 0 டிகிரியோட வேல்யூ a square plus b square plus 2ab into 1 வரும். மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 2ab தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு இருக்கா. மல்டிபிள் இன்ட்டு 1 பண்ணும்போது நம்மளுக்கு அதே தானே வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு இருக்குது. இது எந்த ஃபார்முலா, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா. அதுதான் நம்மளுக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் எல்லாமே உண்டு. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தான் நம்மளுக்கு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதினோன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி நம்மளுக்கு a ப்ளஸ் பின்னு வந்துடும். அப்போ r பார்த்திங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டர் மேக்னிடியூட் வந்து a ப்ளஸ் b நம்மளுக்கு வந்திருக்கு. எப்போ நம்மளுக்கு 0 டிகிரியாக இருக்கும் போது r வந்து a ப்ளஸ் b நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இதில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். இதுதான் இந்த இதில் தான் ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் a ப்ளஸ் பியில். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன டிகிரிக்கு பார்க்கலான்னா நெக்ஸ்ட்டு வந்து வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி தென் r பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா a மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் வந்து a மைனஸ் பி இருக்கும்னு இருக்குது. இதை நம்ம எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இப்போ தீட்டாவோட வேல்யூ தான் நம்மளுக்கு 180 டிகிரின்னு இருக்குது. அப்போ காஸ் 180 டிகிரி, காஸ் 180 டிகிரியோட வேல்யூ பார்த்திங்கன்னா -1ன்னு வரும். காஸ் 180 டிகிரியோட வேல்யூ -1. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் 180 டிகிரி. காஸ் 180 டிகிரி -1 நம்ம டேரெக்டாக -1ன்னு போட்டுக்கலாம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்
ப்ளஸ் 2ab இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் மல்டிப்ளை தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab நம்மளுக்கு வருது. இப்போ இது பார்க்க எந்த மாதிரி இருக்குது, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab நம்மளுக்கு வருமா. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் இது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இஸ் ஈக்குவல் டு r is equal to a minus b square root of a minus b the whole square னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி நம்மளுக்கு a minus b னு வந்துடும். அப்போ r பார்த்தீங்கன்னா a minus b னு இருக்குது. இந்த தீட்டா வந்து 180 டிகிரியில் இருக்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா r வந்து மினிமமாக இருக்கும், அதே இது 0 டிகிரியில் மேக்ஸிமமாக இருக்கும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எந்த ஆங்கிள்னா when theta is equal to 90 டிகிரி then பார்த்தீங்கன்னா r வந்து என்னவா இருக்குன்னா r is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கலாம். r is equal to ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் resultant vector magnitude is equal to square root of a square plus b square plus 2ab cos theta is equal to cos நம்மளுக்கு தீட்டாக்கு பதில் 90 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ cos 90 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். cos 90யோட வேல்யூ 0. அப்போ 0வோட இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 0ன்னு வரும். அப்போ இதை டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். பேலன்ஸ் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos 90 டிகிரியோட வேல்யூ 0. அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். அப்போ பேலன்ஸ் வந்து r is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும் போது ரிசல்டன்ட் வெக்டார் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நீட்டில் ஒரு கொஷின் நம்ம பார்த்துடலாம். நீட்டில் பார்த்தீங்கன்னா 2010 கேட்ட கொஸ்டின். இப்போ 6 வெக்டார்ஸ் a வெக்டார் த்ரூ f வெக்டார் have the magnitude and direction indicated in the figure கொடுத்துருக்காங்க. a வெக்டார்லேருந்து f வெக்டார் வரைக்கும் இருக்குன்னு. which of the following statement is true? இப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2010 கேட்டது. டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நம்ம பேரலோகிராம் லா யூஸ் பண்ணி, அதாவது டெய்ல் டு டெய்ல் நம்ம கனெக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆப்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னா எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு எஃப் வெக்டார்னு இருக்கா. அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர், அதாவது ரிசல்டன்ட் வெக்டார் வந்து நம்மளுக்கு எஃப் வெக்டாராக தான் இருக்குது. எஃப் வெக்டார் எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃப் வெக்டார். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா பேரலோகிராம் லாவில் போடலாம். அது வந்து பேரலோகிராம் லான்னு சொல்லும் போது டெய்ல் டு டெய்ல் நம்ம ஜாயின் பண்ணணும். எல்லாமே டெய்ல் டு டெய்ல் பேரலோகிராம் லா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ பி வெக்டாருங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ பி வெக்டார், இது பி வெக்டார், இதுதான் நம்மளுக்கு பி வெக்டார். அண்ட் சி வெக்டார் பார்த்திங்கன்னா இது இந்த டைரக்ஷனில் இருக்குது. சி வெக்டார் டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணுவோம். இது நம்ம இது மேக்னிடியூட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம எங்கே வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வெக்டாரை எங்கே வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சி வெக்டாரை நம்ம இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதோட மேக்னிடியூட் வந்து சின்னது தான், அதோட சேஞ்ச் பண்ணாமல் எங்கே வேணால் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வரும். இது சி வெக்டார். அப்போ ரிசல்டன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு டைரக்ஷனில் தானே ரிசல்டன் நம்மளுக்கு வரும். ஏன்னா பேரலோகிராம் லான்னு பார்க்கும்போது இது 2 அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. இதுக்கு நம்ம ட்ரா பண்ணணும்னா இங்கே தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட் வரும். ஆனால் நம்மளுக்கு எஃப் வெக்டார் பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. எஃப் வெக்டார் வந்து நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு வராது. ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு வராது. இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் பி வந்து டி வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது டி வெக்டார். நெக்ஸ்ட்டு சி வெக்டார் பார்த்திங்கன்னா இது டெய்ல் டு டெய்ல், இது வந்து டி வெக்டார். சி வெக்டார் அப்போ நம்மளுக்கு இப்படி வரும். இது நம்மளுக்கு சி வெக்டார். அப்போ ரிசல்டன்ட்னு சொல்லும் போது நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட் வரும். ஆனால் ரிசல்டன்ட் நம்மளுக்கு இந்த டைரக்ஷன், இதுதான் நம்மளுக்கு எஃப் வெக்டார். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்மளுக்கு ரிசல்டன்ட் எஃப்ங்கிறது நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் இல்லை, இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. அதனால பி ஆப்ஷன் பியும் நம்மளுக்கு வராது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்க்கலாம்.
ஆப்ஷன் சி வந்து டி வெக்டார் இது டி வெக்டார் இதுதான் நம்மளுக்கு டி வெக்டார். அண்ட் இ வெக்டார் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கா, இ வெக்டார் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இது டி வெக்டார் அண்ட் இ வெக்டார் இது வந்து இ வெக்டார். அப்போ ரிசல்டன் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இதுக்கு நம்ம இங்கே ட்ரா பண்ணுவோம். ரிசல்டன் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குமா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எஃப் வெக்டாரும் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கா. இதுவும் நம்மளுக்கு இதே மேக்னிடியூட் அண்ட் பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு சேமாக இருக்குது. இது நம்மளுக்கு எஃப் வெக்டார். அப்போ ரெண்டு வெக்டாரோட டெய்லும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ரிசல்டன்ட் வெக்டார் எஃப் வெக்டார் வந்து நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் வருது. இதான் நம்மளுக்கு ஆப்ஷன்லேயும் இருக்குது. டி வெக்டார் ப்ளஸ் இ வெக்டார் ரெண்டையும் பண்ணும்போது நம்மளுக்கு எஃப் வெக்டார் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டியும் செக் பண்ணிக்கலாம். பி வெக்டார் டவுன்வர்ட்ஸ் அண்ட் இ வெக்டார் இந்த டைரெக்ஷன் டெய்ல் டு டெய்ல். இது பி வெக்டார் இது இ வெக்டார். டயகனல்னு சொல்லும் போது நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இது நம்மளுக்கு வராது. ஆப்ஷன் டியும் நம்மளுக்கு வராது. அப்போ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு பேரலோகிராம் லானா எப்படி இருக்கும் அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம எந்த ஆங்கிளில் என்ன ரிசல்டன்ட் வரும்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.